ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு லட்லேயே அயன் சத்து, கால்சியம் சத்து மாதிரி நிறைய சத்து இருக்குது. 3 பொருட்களை மட்டும் வச்சு இந்த ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. தினமுமே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்கள் முந்திரி, பாதாம் சாப்பிட்றத விட தினமும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதாவது ராகி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவு கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த மாவை நான் 3 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை அடை மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சில பேர் வந்துட்டு புட்டு மாதிரி கூட அவிச்சு எடுத்துப்பாங்க. இன்றைக்கி நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த மாவை வச்சு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சில பேர் இந்த மாதிரி தட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்றப்போ வாழை இலையில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் கூட நீங்கள் கல்லில் சேர்த்துக்கலாம். இப்படி அடை மாதிரி தட்டும்போது நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாவு நல்லா வேகும். நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா இது வயிறு வலி கொடுத்துரும் குழந்தைங்களுக்குலாம். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக இதை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இதை பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொரப்பான பதத்தில் அரைச்சா போதும். ரொம்ப பவுடரை அரைச்சிடாதீங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த வேர்க்கடலை கூடயே சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. கொரப்பான பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் நம்ம அதே கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது லட்டு பதத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது உருண்டை பிடிக்கவே ரொம்ப ஈஸியாக வருங்க. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால நல்லா இறுகி வரும். இதுக்கு பிரிஞ்சுலாம் போகாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாதுங்க. இது குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 உருண்டை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பசங்க. இது பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.